அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறுவதற்காக, கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது தீர்வதற்காக இந்த மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள். நிச்சயமாக கடன் பிரச்சனை தீரும். நினைத்த வேண்டுதல் நிறைவேறும். நீங்கள் என்ன வேண்டுதல் வைத்து இது நீங்கள் செய்கின்றீர்களோ அந்த வேண்டுதல் அப்படியே 21 நாட்களுக்குள் உங்களுக்கு நிறைவேறும். பஞ்சமி தினத்தன்று தொடங்குங்க. நமக்கு பஞ்சமி 30/3/2024 அன்று நமக்கு வருகின்றது. திதி பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை மாலை 6:20க்கு மேலே நமக்கு ஆரம்பிக்குது. சனிக்கிழமை மாலை ஒரு 6:30க்குள்ளே வரை நமக்கு பஞ்சமி திதி இருக்கின்றது. நீங்கள் பூஜை செய்யணும்னு நினச்சிங்க அப்படின்னா சனிக்கிழமையும் பூஜை செய்யலாம், வெள்ளிக்கிழமையும் பூஜை செய்யலாம். சனிக்கிழமை பூஜை செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும். பஞ்சமி நாளன்று நீங்கள் தொடங்கலாம். வெள்ளிக்கிழமை மாலை நேரமும் தொடங்கலாம் அல்லது சனிக்கிழமை மாலை நேரமும் தொடங்கலாம். பிரம்ம முகூர்த்த நேரம் 21 நாட்கள் நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னு சனிக்கிழமை காலையிலேருந்து நீங்கள் தொடங்கலாம். ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதை நீங்கள் செய்து பாருங்கள். 21 நாட்களுக்குள்ளாரியே வராகியன்னை அருளால் வராகியம்மன் உங்களுக்கு நிச்சயமாக உங்கள் வேண்டுதல் நிறைவேற்றி வைப்பாங்க. இதற்கு நீங்கள் பூஜை பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் ஒரு மந்திரங்கள் கொடுக்குறேன். அந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் 21 முறை சொன்னால் போதும். நீங்கள் இதை எப்படி பண்ண வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நீங்கள் வராகியன்னே பூஜை பண்ணுறவங்களா இருக்கிறீங்க, தினசரி பூஜை பண்ணுறவங்களா இருக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்துட்டு இதை நீங்கள் 21 முறை எழுதுக்கோங்க. உங்களுடைய வேண்டுதல் நீங்கள் எழுதணும். ஒரு நோட்டை எடுத்துக்கோங்க. நோட்டில் 21 முறை ஒரே ஒரு லைனில் எழுதுகிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னா கடன் பிரச்சனை தீர்ந்தது, கடன் பிரச்சனை சரியானது, 5 லட்சம் பணம் கிடைத்தது, எவ்வளோ பணம் உங்களுக்கு தேவையோ அந்த பணத்தை நீங்கள் கிடைச்ச மாதிரி எழுதிக்கணும். அதே மாதிரி திருமணம் நடக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு சில பேருக்கு இருக்குது. அவங்க திருமணம் நடந்தது, எனக்கு திருமணம் நடந்துடுச்சு அந்த மாதிரி எழுதிக்கோங்க. குழந்தை பாக்கியம் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க குழந்தை பாக்கியம் கிடைத்தது, குழந்தை பிறந்தது, அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான வேர்ட்ஸ் உங்கள் கையில் அது இருக்கிற மாதிரி நீங்கள் எழுதிக்கொடணும். அதே போல் தான் குழந்தைங்க நன்றாக படிக்க வேணும் அப்படிங்கிறது நிறைய பேர் ஆசைப்படுறீங்க இல்லையா? அவங்க எல்லோருமே என்னுடைய குழந்தை நன்றாக படிக்கின்றது, ரொம்ப அருமையாக படிக்குது, அந்த மாதிரி உங்களுக்கு என்ன வார்த்தை தோணுதோ ஒரு பாசிட்டிவான வேர்ட்ஸை போட்டு குழந்தை சரியாக படிக்காட்டால் கூட என் குழந்தை நன்றாக படிக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் எழுதுங்க 21 முறை. என்னுடைய குழந்தை நன்றாக படிக்கிறாங்க, என்னுடைய குழந்தை நன்றாக படிக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் 21 முறை எழுதணும். உங்களுடைய கணவர் உங்களுடைய பேச்சை கேட்கணும் அப்படின்னா என்னுடைய கணவர் என்னுடைய பேச்சை கேட்குறார் அப்படிங்கிறத நீங்கள் எழுதணும். அதே போல் உங்கள் 2 பேத்துக்குள்ளே சண்டை சச்சரவு இருக்குது அப்படின்னு நானும் என்னுடைய கணவரும் மிகவும் சந்தோஷமாக வாழ்கிறோம், மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம், ரொம்ப அந்யோன்யமாக இருக்கிறோம், அந்த மாதிரி உங்களுக்கு பாசிட்டிவான வேர்ட்ஸ் நீங்கள் என்ன மாதிரி உங்கள் கணவன்கிட்ட வாழணும் அதை எழுதிக்கோங்க. உங்களுடைய கணவர் நன்றாக சம்பாதிக்க வேண்டும் அப்படிங்கிறதும் நீங்கள் எழுதலாம். ப்ரொமோஷன் கிடைக்கணும், வேலை உயர்வு கிடைக்க வேண்டும், உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அது அப்படியே நீங்கள் 21 நாள் 21 முறை அதே எழுதணும். வீடு வாங்க வேண்டுமா, நான் வீடு வாங்கிவிட்டேன், வீடு என்னிடம் இருக்கின்றது அப்படிங்கிற மாதிரி. வாகனம் வாங்கணுமா, கார் என்னட்ட இருக்குது, கார் வாங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க. 21 நாட்களும் நீங்கள் எழுதிட்டு 21 முறை நீங்கள் இந்த மந்திரத்தை 21 முறையும் சொல்லுங்கள். எழுத போகிறதுக்கு முன்னாடியும் நீங்கள் சொல்லலாம், எழுதிய பிறகும் சொல்லலாம். அப்படி இல்லை என்றால் கடன் பிரச்சனை தீர்ந்தது அப்படிங்கிறது எழுதிட்டு இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு மறுபடியும் ஒரு தடவை கடன் பிரச்சனை தீர்ந்ததுங்கிறது எழுதிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். 21 முறை ஆனால் சொல்லணும். இந்த மந்திரத்தை 21 முறை நீங்கள் எழுதணும். 21 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு ஏதாவது ஒரு மிராக்கள் நிச்சயமாக நடக்கும். வராகியம்மன் மேலே நம்பிக்கை வைத்து எழுதுங்க. காலை பிரம்ம முகூர்த்த நேரத்துலையும் நீங்கள் தொடர்ந்து செய்தீங்க அப்படின்னா தொடர்ந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் காலையில் 21 நாட்கள் செய்யுங்க. இல்லை நான் மாலை நேரம் நான் பூஜை அறையில் உட்கார்ந்து சுவாமிக்கு விளக்கு போட்டுட்டு நான் செய்ய போகிறேன் அப்படின்னு நீங்கள் மாலை நேரம் தொடர்ந்து 21 நாட்களும் நீங்கள் செய்யுங்க. இதில் ஒரு 5 நாட்கள் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அதற்கப்புறம் 5 நாட்கள் கழித்து நீங்கள் எழுதி கொள்ளலாம். இந்த மாதிரி வராகி அம்மன் பாதத்தில் உட்காந்து அமர்ந்து செய்து பாருங்கள். நிச்சயமாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும். இது எழுதிய பிறகு இந்த நோட்டு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறது கேட்பீங்க. அது பூஜை அறையிலே வைத்துக்கொள்ளலாம். நீங்கள் மற்ற வேண்டுதல் ஏதாவது ஒன்று இருந்துச்சு அப்படின்னா இது எழுதி முடித்து இது வேண்டின பிறகு மற்ற இன்னொரு வேண்டுதல் எழுதிக்கோங்க. ஏதாவது ஒரு வேண்டுதல் நீங்கள் உங்களோட மைண்டு ஃபுல்லாக அந்த வேண்டுதலில் மட்டும்தான் இருக்கணும். 21 நாட்களும் உங்களுக்கு அந்த வேண்டுதல் நிறைவேறின மாதிரி ஒரு எண்ணத்தில் இருங்க. நிச்சயமாக அது நிறைவேறும். அந்த பிரபஞ்சம் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான்
தான் நமக்கு தரும். அதனால் உங்களுடைய ஆள் மனசில் வந்து என்னுடைய கடன் பிரச்சனை தீர்ந்துருச்சு, எனக்கு குழந்தை பிறந்துருச்சு, எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், எங்கள் ஹஸ்பண்ட் கூட சந்தோஷமாக இருக்கேன், என்னோடய லைஃப் ரொம்ப நல்லா இருக்குது, அந்த மாதிரி நீங்கள் வந்து பாசிட்டிவாக அந்த வேர்ட்ஸ் எழுத நீங்கள் நினைக்க அதுவாகவே நீங்கள் ஆயிடுவீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதே உங்களுக்கு மாறிடும். அதுதான் அந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்குறது மிராக்கல்ஸ். நமக்கு வந்து அதற்கான சூழ்நிலையை நமக்கு அமைச்சு கொடுத்துரும். நீங்கள் உங்களுடைய கணவர் கூட சந்தோஷமாக வாழ்கிறதுக்கான அந்த யோகத்தை உங்களுக்கு கிடைச்சிடும். உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்ப்பதற்கான ஏதாவது ஒரு வழிகள் உங்களுக்கு கிடைக்கும். குழந்தை பாக்கியமும் உங்களுக்கு கிடைக்கும். திருமணமும் நடக்கும். குழந்தைங்க நன்றாக படிக்கிற மாதிரி உங்களுக்கு அந்த அறிகுறி தெரியும். ஏதாவது ஒரு மிராக்கள் நிச்சயமாக அந்த 21 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு மாறும். நமக்கு வந்து அதனால தான் சொல்லுவாங்க, நம்ம எப்போவுமே மைண்டு வந்து பாசிட்டிவாக வச்சுருக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறதே முழுக்க இதுதான் காரணம். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதாக தான் நம்ம ஆகிறோம் அப்படிங்கிறது. அதனால் நீங்கள் வந்து பாசிட்டிவாக நினைங்க. பாசிட்டிவாகவே நம்மளுடைய எல்லாமே நடக்கும். வராகி அம்மன் மேலே முழு நம்பிக்கை வச்சு இதை செய்து பாருங்கள். வராகினை நிச்சயமாக உங்களுக்கு 21 நாட்களுக்குள்ளே ஒரு மேஜிக் செய்து கொடுப்பா. நம்பிக்கையோடு நீங்கள் இதை செய்து பாருங்கள். 21 நாட்கள் கட்டாயமாக செய்யுங்க. பஞ்சமி தினத்தன்று ஆரம்பிங்க. இதற்கு அந்த நாள் இந்த நாள் பார்க்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. பஞ்சமி வந்து வருகின்றதுனால பஞ்சமி நாட்கள் ஆரம்பிங்க சொல்கிறேன். பஞ்சமி நாட்களில் ஆரம்பிக்க முடியல அப்படின்னா வெள்ளிக்கிழமை ஆரம்பிங்க, அல்லது புதன், வியாழன், ஞாயிற்றுக்கிழமை, எல்லா நாட்களுமே நல்ல நாட்கள் தான். எல்லா நாட்களுமே நீங்கள் ஆரம்பிக்கலாம். இந்த நாட்கள் தான் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. எல்லா நாட்களுமே நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில், மாலை நேரத்தில் ஆரம்பிச்சிடுங்க. முடிந்தளவுங்க இந்த பஞ்சமி தினத்தன்று தொடங்க ஆரம்பிச்சிடுங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். வராகி அன்னை அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். ஏன்னா அன்றைக்கு தான் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பஞ்சமி பூஜை செய்வீங்க. ஸோ அந்த பஞ்சமி பூஜை செய்துட்டு அப்படியே தொடங்கிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் வராகி அன்னையை வந்து பஞ்சமி தினத்தன்று மட்டும்தான் நான் வழிபாடு செய்கிறேன், மற்ற நாளில் நான் எப்படி இதை எழுதணும், எப்படி வராகி அன்னை மந்திரத்தை சொல்லணும் அப்படிங்கிறது நீங்கள் நினைப்பீங்க. இப்போ வந்து பஞ்சமி அன்று நீங்கள் வந்து வராகி அன்னை பூஜை செய்துட்டு தொடங்கிக்கோங்க. மற்ற நாள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மற்ற கடவுளுக்கு நீங்கள் விளக்கேற்றி வைப்பீங்க பார்த்தீங்களா, விளக்கேற்றி வைத்துட்டு நீங்கள் வராகி அன்னையை உங்கள் மனசில் வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் வந்து பூஜை பண்ணி தான் இதை எழுதணும் அப்படிங்கிறது இல்லை. அந்த பஞ்சமி அன்று பூஜை பண்ணுவீங்களே அப்படியே நீங்கள் தொடர்ந்து செய்துக்கோங்க 21 நாட்கள். நிச்சயமாக 100% வராகி அன்னை அருளால் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். நம்பிக்கையுடன், முழு நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள். வராகினை நிச்சயமாக மிராக்கள் காட்டுவாங்க. எல்லாமே நமக்கு வந்து நம்ம நினைக்கிறதாங்க நடக்கும். நம்மளுடைய மனசில் நமக்கு என்ன ஓட்டங்கள் ஓடுதோ அதுதான் நமக்கு நடக்கும். அதனால் நீங்கள் மனசில் வந்து பாசிட்டிவ் எந்த அளவுக்கு நீங்கள் கொண்டுட்டு வரீங்களோ அந்த அளவுக்கு நடக்கும். ஒரு சில பேருக்கு வந்து உடனே தெரியாது. நீங்கள் பாசிட்டிவாக நினைக்க அது தானாகவே மாறும். அப்போ தான் உங்களால் உணர முடியும். எதுவுமே நம்ம வந்து சொல்லும்போது காதால் கேட்கும்போது நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா எதுவும் அப்படி ஒன்றும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனால் நம்ம வந்து அதில் எப்போ இறங்கி அதையே நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் நமக்கு வந்து அந்த ஒரு பாசிட்டிவை வந்து நம்மளால் உணர முடியும். நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள். நம்பிக்கை இருக்கிறவங்க எல்லாருமே வராகி அம்மன் மேலே பாரத்தை வைத்து நீங்கள் செய்து பாருங்கள். எனக்கு இது வேணும் தயன்னு வைராக்கியமாக நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள். நிச்சயமாக நடக்கும். இந்த பஞ்சமி பூஜை முடிந்த அளவுக்கு சிறப்பாக பூஜை செய்துக்கோங்க. எந்த மாதிரி தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத நான் பதிவு நிறையா கொடுத்துருக்குறேன். அந்த பதிவை என் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. மீண்டும் ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.